தூத்துக்குடியில் அவ்வப்போது பெய்து வரும் கனமழையால் உப்பு உற்பத்தி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மழைக்கால நிவாரணம் முறையாக கிடைக்கவில்லை என்று உப்பள தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். உப்பள தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தூத்துக்குடி மாவட்டத்தின் பிரதான தொழில்களில் ஒன்று உப்பு உற்பத்தி. தூத்துக்குடி மாவட்டத்தில் வேம்பார், தூத்துக்குடி, முத்தையாபுரம், முள்ளக்காடு, ஆறுமுகநேரி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 40,000 ஏக்கரில் உப்பளங்கள் அமைந்துள்ளன. தூத்துக்குடியில் ஆண்டுக்கு சராசரியாக 25 லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. நாட்டின் உப்பு உற்பத்தியில் குஜராத் மாநிலத்திற்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் உள்ளது. இந்த உப்பள தொழிலை சுமார் 30,000 தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். பொதுவாக ஜனவரி மாதத்தில் உப்பளங்களை சீரமைக்கும் பணிகள் தொடங்குகிறது. பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் சிறிது சிறிதாக தொடங்கினாலும் ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான 6 மாதங்கள் மட்டுமே உப்பு உற்பத்தியின் உச்சக்கட்ட காலம் என்று சொல்லலாம். அதிலும் கோடை மழை வந்துவிட்டால் அப்போதும் உப்பு உற்பத்தி பாதிக்கப்படுகிறது. அக்டோபர் மாதம் முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கி விடுவதால் அந்த மாதத்துடன் உப்பு உற்பத்தி சீசன் முடிந்துவிடுகிறது. இதனால் உப்பள தொழிலாளர்களுக்கு 6 மாதங்கள் மட்டுமே வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. இதனால் தமிழ்நாடு அரசு உப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக 5,000 ரூபாய் வழங்கி வருகிறது. ஆனால் இந்த மழைக்கால நிவாரணத் தொகை சில தொழிலாளர்களுக்கு மட்டுமே கிடைப்பதாகவும் மற்ற தொழிலாளர்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் உப்பள தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மழை தொடர்ந்து 6 மாசமா தூத்துக்குடியில் தொடர்ந்து கனமழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே உப்பள தொழிலுக்கு தான் வேலைக்கு போறாங்க. இந்த மழை தொடர்ந்து பெய்யறதுனால அவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட போதுமான வருமானம் இல்லாமல் ரொம்ப அவதிப்படுறாங்க. மெயினாக சொல்லணும் அப்படின்னா மழைக்கால நிவாரணம் 5,000 ரூபாய் கோரிக்கை வச்சோம். அது கரெக்டாக எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் கொஞ்சம் பேருக்கு கிடைச்சிருக்கு, சில பேருக்கு கிடைக்கல. புதுப்பித்தல் நாங்கள் கரெக்டாக போட்டுக்கிட்டு இருந்தாலுமே நிறைய பேருக்கு புதுப்பித்தல் ரெனிவல் ஆக மாட்டேங்குது. அதே போல் பென்ஷனும் கரெக்டான தேதிக்கு இருக்குது, ஆனால் 4 மாதம் 5 மாதம் இன்னும் வராமல் இருக்குது. கல்வி உதவித்தொகை போட்டு அதுவுமே இன்னும் சரியான முறையில் கிடைக்கல. புதுக்காடு போட்டாலும் அவங்களுக்கும் பதிவாகலை. நலவாரியத்தில் முறையாக பதிவு செய்தாலும் மழைக்கால நிவாரணம் கிடைப்பதில்லை என்று கூறும் உப்பள தொழிலாளர்கள் அனைத்து உப்பள தொழிலாளர்களையும் முறையாக கணக்கெடுத்து நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கல்வி தொகையும் எங்களுக்கு கிடைக்காம இருக்கு. அதுலேயும் நாங்கள் கோரிக்கை வச்சோம், அதுவும் எங்களுக்கு கிடைக்கல. அதனால ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறோம். இந்த மழை பெஞ்சதுனால எங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு வந்ததுனால எங்களுக்கு இந்த 5,000 எங்களுக்கு கிடைக்க, அது எங்களுக்கு கிடைச்சதுனால எங்களுக்கு அதை இன்னும் செயல்படுத்தி முடியலை. எங்களால் அது எங்களுக்கு காணவும் இல்லை. இந்த 6 மாதம் வேலை இருக்குது, 6 மாதம் வேலை இல்லை. நாங்கள் ரொம்ப பாதிக்கப்படுதோம் அந்த மழையால். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது நீங்கள் தான் ஏதாவது ஒரு முடிவெடுத்து எங்களுக்கு செய்யணும். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது கனமழை பெய்து வருகிறது. உப்பு உற்பத்தி நிறுத்தப்பட்ட நிலையில் ஏற்கனவே உற்பத்தி செய்து வைத்துள்ள உப்புகளை தார்பாய்கள் கொண்டு மூடி வைத்துள்ளனர். உப்பள தொழிலாளர்களுக்கு கை கால்களில் வெடிப்புகள் ஏற்படுவதால் இவர்களால் மாற்றுத் தொழிலுக்கும் செல்ல முடியாத நிலை ஏற்படுகிறது. உப்பள தொழிலும் இல்லாத நிலையில் மழைக்கால நிவாரணமும் கிடைக்காததால் தொழிலாளர்களின் குடும்பங்கள் வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கின்றன. எனவே அனைத்து தொழிலாளர்களுக்கும் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். அத்துடன் உப்பு உற்பத்தியாளர்களுக்கான தனிநல வாரியம் அமைக்கப்படும் என்பது அரசின் வெற்று அறிவிப்பாக மட்டுமே உள்ளதால் அதனை செயல்படுத்த வேண்டும் என்றும் உப்பள தொழிலாளர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மழைக்காலத்தில் நானும் என் மாப்பிள்ளையுமே 2 பேருமே உப்பளத்தில் தான் வேலை பார்ப்போம். உப்பளத்தில் வேலை பார்க்கறதுனால இந்த மழைக்கால நிவாரணம் 5,000 ரூபாய் ஏறும். பணம் வாரிய கார்டில் இருந்து 5,000 ரூபாய் பணம் ஏறும். எனக்கு 7வது மாதமே ரெனிவல் டேட் முடிஞ்சுமே நான் ரெனிவல் பண்ணிட்டேன். ஆனால் பண்ணியுமே 7வது மாதம் ரெனிவல் பண்ணியுமே எனக்கு ரெனிவலும் ஆகலை. இந்த 5,000 பணமும் ஏறலை, எனக்கும் ஏறலை, மாப்பிள்ளைக்கும் ஏறலை. இந்த மழைக்காலங்களில் இந்த 5,000 எனக்கு பணம் ஏறினா ரொம்ப என் குடும்பத்துக்கு நல்லா இருக்கும். உணவில் சுவை கூட்டும் இந்த உப்பு உற்பத்தியாளர்களின் வாழ்க்கையிலும் சுவை கூட்ட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக தூத்துக்குடி செய்தியாளர் மோகன்ராஜ்.